காத்திருப்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் நடக்க போகிற இந்த அற்புதமான விசேஷமான இந்த காரியத்திற்காக காத்திருப்பது தவறல்ல. காத்திருப்பதற்கு உந்துதலாக என்ன அமைந்திருக்கிறது? நம்ம போன மாதத்திலே பார்த்ததான அந்த வார்த்தையை தொடங்கி அதோடைய கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையாகவும் நான் பார்க்கிறேன். காத்திருக்கிறதான காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறதான காரியம். அப்ப எந்த ஒரு காத்திருப்புக்குமே நமக்கு உந்துதலாக அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கை. அப்படிதானே? ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறதான காரியம். அப்ப நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது அல்லது நம்பிக்கை எப்படி உண்டாகிறது அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்பிக்கை உண்டாகிறது இல்ல. இப்ப கர்த்தரை அறியாதவர்கள், வேத வார்த்தையை அறியாதவர்களுக்கு கூட நம்பிக்கை எப்படி வரும்? ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், அதை நம்புவார்கள் இல்ல. அப்ப நம்பிக்கை பாத்தீங்கன்னா ஏதோ வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது வேதத்திலிருந்து வருகிறது, அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப வேத வாக்கியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டு வருவது நமக்கு நம்பிக்கையை தந்து காத்திருக்க உதவி செய்கிறதாக அமைகிறது. ஏனென்று சொன்னால் காத்திருக்கிற நாட்கள்ல எளிதாக நம்ம சோர்ந்து போக முடியும். இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்போம், ஆனால் நடக்காத போது சோர்ந்து போயிடுவோம். அப்ப அந்த நேரங்களிலெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறது எதுதான் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். நம்மை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறதான காரியம், மென்மேலும் அறிகிறதான காரியம், நம்முடைய நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள அது உதவி செய்கிறதாய் காணப்படுது. வேதத்தில் இப்படி வாசித்திருப்பீங்க, நம்பிக்கை என்பதே நங்கூரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப அந்த நம்பிக்கைக்கே எது நங்கூரமாய் காணப்படுகிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் என்பதில் சந்தேகம் இல்லை.